எல்லாரோட வீட்லயும் இருக்கிற ஒரே பிரச்சனை அப்படின்னா கையில காசே தங்க மாட்டேங்குது, வந்த வேகத்திலேயே எல்லாமே காலியாகி போயிருது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. உங்க வீட்லயுமே இதே பிரச்சனை இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்ல இல்லாதது தான். மகாலட்சுமிய வசியம் செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், கொஞ்சம் சோம்பு, ஒரு 1 ரூபி காயின், இவ்வளவுதாங்க. இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்சது. பூஜை ரூம்ல இந்த பவுலை எங்க வைக்கணும் அப்படின்னா உங்க பூஜை ரூம்ல தென்மேற்கு திசை எதுவோ அந்த கார்னர்ல தான் நீங்க இந்த பவுலை வைக்கணும். நாம இந்த பொருட்களை பூஜை ரூம்ல வச்சு தொடர்ந்து மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா உங்க வீட்லயும் பண விரயம் ஆகாது, பணவரவு அதிகரிக்கும்.